அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. பிரகஸ்பதி, பொன்னன், தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான். இயற்கை சுபர், முழுமையான சுபர். இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பெயர்ச்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு பெயர்ச்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர். குருனாலே நல்லவர், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. மேலும் இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம், புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசியில இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வைஸா மிதுன ராசியை அப்படியே கடக்க முயற்சி பண்ணுவாரு. அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மிருகஷீரிடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. ஃபைனலா ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலை அடைந்து நம்முடைய மிதுன ராசியிலேயே வக்ரத்திலேயே டிராவல் பண்ணுவாரு. இப்போதைக்கு பார்த்தோம்னா மே 14 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் சுமார் ஒரு 158 நாட்கள் இந்த மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா தெளிவா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நிச்சயமா 100% நிறைய சுபத்துவமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நமக்கு ஜென்ம சனி, ராசிபடி ஜென்ம சனியாக இருந்தாலும் நம்முடைய நட்சத்திரத்தை சனி பகவான் இந்த காலகட்டங்களில் நெருங்க மாட்டாரு. அதாவது புரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்குள்ளதான் டிரான்சிட் ஆகி வக்ரம் ஆகுறாரு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நம்மளுடைய நட்சத்திரத்தை சனி பகவான் தொடல. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ராசிபடி ஜென்ம சனியாக இருந்தாலும் அது மன ரீதியா சின்ன சின்ன தாக்கங்களை மட்டும்தான் கொடுக்கும். நிச்சயமா பெரிய அளவுல பாதகங்களை கொடுக்காது. உத்திரட்டாதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிற அளவுக்கு ஹை பிரஷர் பார்த்தோன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்காது. எனவே ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா ரொம்ப சாதகமான குரு பெயர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை அடைகிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல மன ரீதியா சில தாக்கங்கள் ஏற்படும். இருப்பினும் சுபத்துவமான மாற்றங்கள் தான் நமக்கு அதிகமா நடக்கும். இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் முதல்ல செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஷீரிட நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மிருகஷீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு யோக காரகன், 2-9 ஒரு கிரகம். இந்த 2-9 கிரகத்து மேல அந்த நட்சத்திரத்து மேல குரு சஞ்சாரம் செய்யறது நமக்கு நிச்சயமா 100% நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால ஃபேமிலியில நிறைய சுபத்துவமான மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுல நிச்சயமா நல்ல செய்திகள் அதிகமா கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வீடு கட்டுற ஐடியா வரும், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த வீட்டை பூர்த்தி பண்ணி அதுல கிரக பிரவேசம் பண்றதுக்கு ரொம்ப ஏற்ற காலகட்டமா இருக்கும். நிலபுலம் வாங்கக்கூடிய யோகம். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா புதுசா வீடு வாங்குற யோகம், வீடு மாற்றம் செய்யற யோகம். அதே போல வீட்டுல ஏதாச்சும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குனாக்கா அதை கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. ஒரு சில விரைய செலவுகளை பண்ணி வீடை உங்களுக்கு சாதகமா மாத்திப்பீங்க. நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. எனவே வீடு சம்பந்தமான விஷயங்களை சுபமாற்றம் கட்டாயமா உண்டு. அடுத்த வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நிறைய பார்த்து பண்ணுவீங்க. ஃபேமிலியோட growthக்காக அதிகமா உழைப்பீங்க. ஃபேமிலியோட growthக்காக அதிகமா நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும். ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தாக்கங்கள் இருக்காது. வரக்கூடிய பொருளாதாரத்தை சுப விரயமா மாத்துவீங்க. நிறைய சுப மாற்றம், சுப விரயமா மாத்துவீங்க. ஆகவே செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபத்தை மிகச்சிறப்பா கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய பாகியம் ஏற்படும். ஏன்னா பாகிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது தங்க அணிகலன்கள் ஏதோ ஒரு ரூபத்துல கட்டாயமா வாங்குவீங்க. அதே போல தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறது முயற்சி பண்ணுவீங்க. அந்த கடன் சுமையை குறைக்கிறது முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. நிறைய பேருக்கு அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டு. தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு முழுமையான ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு. அடுத்த இந்த பேச்சில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் இப்ப விலகும். குரு வாக்கு ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பேச்சு வல்லமை ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிக்கக்கூடிய மனோபக்குவம், அந்த பேச்சு வல்லமை அதெல்லாம் இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா பேசுவீங்க. சுபத்துவமான
மாற்றங்களுக்காக அதிகமா பேசுவீங்க. சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த காலகட்டங்கள்ல கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். ஜென்மசனி காலகட்டமாவே இருந்தாலும் கொடுக்கிற வாக்க நிச்சயமா காப்பாற்ற முடியும். மே மாதத்துல அந்த சுபத்துவ தன்மை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது ராகுடைய நட்சத்திரத்துல ஜூன் 13 இருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. ராகு பார்த்தோம்னா கரெக்டா மே மாதத்திலேயே நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. விரயஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்வாரு. மேலும் குருவுடைய பார்வையில ராகுவுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா விரய செலவு கட்டாயமா பண்ணுவீங்க. ஆனா அது சுப விரயமா இருக்கும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளும் நல்ல செய்தி கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள சுப விரய செலவு ஏற்படும். ஜென்மஸ்தானத்துல சனியும் சனியுடைய பார்வை 7ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால அந்த திருமண முயற்சிகள்ல ஒரு மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும். குழப்பத்தோட சுப மாற்றம், சுப வளர்ச்சி, சுப விரய செலவு இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும். இருப்பினும் அதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேணாம். நிச்சயமா இது சுபத்தன்மையை தான் காட்டுது. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா திருமண முயற்சிகள்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குரு பார்வையில 12ஆம் இடமும் குரு பார்வையில ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரத்துல குரு பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால பண்ணக்கூடிய செலவுகள்லாம் அர்த்தமுள்ள செலவா இருக்கும். ஆதாயம் கொடுக்கக்கூடிய செலவா இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு அதிகமா செலவு செய்வீங்க. ஒரு சிலருக்கு பயண யோகம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும். வெளிநாடு வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாகியம் உண்டாகும். பயணத்தால ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். அடுத்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குன்னா அந்த பாதிப்புகளுக்கு இப்ப ஒரு மாதிரி சுப விரய செலவு பண்ணி அதை சரி பண்ணிடுவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு. மருத்துவ செலவு ஏதாச்சும் வருதுன்னா தாராளமா அந்த காலகட்டங்களை செய்யலாம். செய்யக்கூடிய செலவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க இழந்த அந்த உடல் ஆரோக்கியம் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு எடுத்துட்டு போகும். லைஃப் கோல்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றது முயற்சி பண்ணுவாங்க. அந்த எண்ண தூண்டலை இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார். தன்னுடைய சுய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால சுய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சுய முன்னேற்றத்துக்காக அதிகமா உழைப்பீங்க. உங்களை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகம் பற்றிய சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதையும் பார்த்தோம்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு வரும்போதே நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்புலாம் கிடைக்கும். எனவே இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட், ரொம்ப முக்கியமான டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருக்கும் நமக்கு. அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த பிரஷர் அந்த காலகட்டம் கொடுக்கும். அதே சமயத்துல வரக்கூடிய டாஸ்க்லாம் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அது இந்த குரு பயிற்சியில நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசிக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு. அடுத்த குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில நிறைய பேருக்கு சுபமான மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த தொய்வு நிலையெல்லாம் நிவர்த்தி ஆகும். தொழில இருந்த நஷ்டம்லாம் நிவர்த்தியாகி தொழில நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராகு 12ல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா, வரக்கூடிய பொருளாதாரத்தை எதுல நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஜென்ம சனி காலகட்டமா இருக்கிறதுனால மூன்றாவது நபரை நம்பி எதுலையும் இறங்கிடாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல அந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி எதுவும் நெகட்டிவா போய் முடியாது. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான உயர்வு இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். இடமாற்றம் கட்டாயமா நிறைய பேருக்கு ஏற்படும். ஊர் மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். இதெல்லாம் எதுவும் நெகட்டிவ் இல்ல. ரேவதி நட்சத்திரத்துக்கு சொல்ற விஷயம்லாம் எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. ஏன்னா சனி நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வரல. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பெருசா தடை இல்லாம சுபத்துவ தன்மையோட நமக்கு எல்லாம் அமையும். அதுதான் ரேவதிக்கு இருக்கிற இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவே பூரட்டாதி உத்திரட்டாதியை நம்ம கம்பேர் பண்ணும்போது ரேவதி நட்சத்திரம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஸ்கோர் பிளே பண்ணும். அந்த அளவுக்கு சுபத்துவ தன்மை இந்த காலகட்டங்களில் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டு. பிராங்கா ராசி மேல சனி வந்தா ஜென்ம சனின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய நட்சத்திரத்துல எப்ப சனி கிராஸ் ஆகுதோ அப்பதான் பாதிப்பு அதிகமா இருக்கும். மற்றபடி நமக்கு நார்மலான டைம் பீரியட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நம்முடைய நட்சத்திரத்துல இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி இல்ல. குரு நமக்கு கேந்திர ஸ்தானத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமான நட்சத்திரமா இருக்கு. மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் நமக்கு சாதகமான நட்சத்திரம். அதையும் திருவாதுரையை பொறுத்த வரைக்கும் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த பலன்களை வாங்கி செய்யும். ராகு 12ல இருக்காரு, விரயத்தை வாங்கி செய்யும். ஆனா அந்த விரயம் சுப விரயமா இருக்கும். ஏன்னா குரு என்கிற சுபத்துவமான முழு சுபர் அங்க டிராவல் பண்றாரு. அதனால எதுவும் நெகட்டிவா போகாது. அடுத்து அந்த ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறது, திருமணம் நடக்கிறது. ஏன்னா ஒரு சில குறைகளோட நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி சுப மாற்றம், சுப விஷயம் கட்டாயமா உண்டு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சிடும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை
குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சிடும். ஏன்னா பாகியாதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு வந்து சஞ்சாரம் செய்வாரு. சோ அந்த தன்மை குழந்தை பாக்கியத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா நல்ல செய்தி கட்டாயமா உண்டு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீயா நானா அப்படிங்கிற அந்த போட்டி தன்மையை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். இருப்பினும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட எதையும் பெருசுபடுத்தாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும். மேலும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்துக்கு பெருசா பாதிப்பு இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது முயற்சி பண்ணணும். இது வந்து ஜென்ம சனி வந்து பார்த்தோம்னா புரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல வரும்போதே பார்த்தோம்னா நமக்கு மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுக்கும். மன ரீதியா கொஞ்சம் வெறுப்பு தன்மையை கொடுக்கும். அதே நம்ம நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உச்சபட்சமான தேவையில்லாத மன உளைச்சல்லாம் அதிகமா கொடுக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பெருசா கவலைகள் வேண்டாம். மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுத்தாலும் அது நமக்கு பாதிப்புகளை அதிகப்படியா கொடுக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான். குரு வந்து பாகியாதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அது ரொம்ப நல்லது. ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி உண்டு. படிப்புல பெருசா தடை தாமதம் தடுமாற்றம் எதுவும் இருக்காது. நல்ல மேசிவான growth கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கும். ஏன்னா சனி ஜென்மத்துக்கு என்ற ஆயிட்டாலே பார்த்தோம்னா மந்த தன்மையை கொடுக்கும், மறதி தன்மையை அதிகமா கொடுக்கும். ஒரு விஷயத்தை டக்குன்னு மறக்கிற தன்மையை கொடுத்துரும். அதே போல பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தள்ளி போடுற தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை கொடுக்கும். இதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க படிக்கிற விஷயங்களை கொஞ்சம் போக்கஸ்டா படிங்க. நீங்க ஒரு விஷயங்களை கத்துக்கிறீங்கன்னா நல்லா போக்கஸ்டா கத்துக்கோங்க. அது உங்களுக்கு காலம் முழுக்க நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா ஒரு மாதிரி சின்ன சின்ன தாக்கங்களை கொடுக்கும். ஆனா ரேவதி நட்சத்திரத்துக்கு ஹெல்த் வைஸா பெரிய அளவுல பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் கட்டாயமா கிடையாது. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்ல. ஏதாச்சும் குழப்பங்கள் வந்தாலும் அது உடனுக்குடனே நிவர்த்தி ஆயிடும். நம்ம எப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா சனி பகவான் நம்முடைய நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ராகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 158 நாட்கள் சனி பகவானுடைய சஞ்சாரம் நம்முடைய நட்சத்திரத்துல கட்டாயமா இருக்காது. புரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா டிரான்சிட் ஆகி மீண்டும் வக்ரமாகி அப்படியே மாத்தி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. எனவே ஹெல்த் வைஸா மேஜரா பிரச்சனை இருக்காது. மன ரீதியா ஒரு சில தாக்கங்கள் கட்டாயமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்படுற மாதிரியான மனநிலை எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மென்டல் பீஸுக்கு கொஞ்சம் வந்து நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு மாதிரியான அதிர்வலைகள் நம்மளுடைய எண்ணங்கள் மேல கட்டாயமா விழும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விழுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை நினைச்சு வருத்தப்பட்டோம்னா நம்ம தான் பெரிய முட்டாள். ஆகவே இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும். வரதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம சிம்பிளா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். அதுதான் அந்த பக்குவ நிலை தான் இந்த நேரத்துல நமக்கு அதிகமா தேவை. அந்த பக்குவ நிலையை இறை வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். இந்த நேரத்துல இறை வழிபாடு அதிகமா இருக்கணும். தினமும் காலையில இறை வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. உங்களுக்கு சிறப்பான தன்மையும் சிறப்பான ஒரு மனநிலையும் கட்டாயமா அது பெற்று கொடுக்கும். இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லாதவங்க மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய தினசரி நாட்களை. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்ல மியூசிக் கேட்கறது பிடிக்கும். இப்படி உங்களுடைய மனதை எது சாந்தப்படுத்துமோ, உங்களுடைய மனதை எது அமைதிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமோ அந்த விஷயங்களை உங்களுடைய தினசரி நாட்கள்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி சின்ன சின்ன யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, தினமும் கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி இதெல்லாம் கட்டாயமா இருக்கணும். உணவு முறைகள்ல ரொம்ப அதீதமான கவனம் செலுத்தணும். நிறைய பல வகைகள் சாப்பிடுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வயிறு தயவு செஞ்சு பட்னி போடாதீங்க. இந்த நேரத்துல நீங்க பட்னியா இருந்தீங்கன்னா அல்சர் ரொம்ப எளிமையா வந்துடும். அதனால வயிறு தயவு செஞ்சு பட்னி போடாதீங்க. நல்ல உணவுகளா பழங்களா பார்த்து அதிகமா சாப்பிட்டு உடைய உடலையும் மனதையும் நல்லா வலிமைப்படுத்தி ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அதுவே போதும். வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. இது ரெண்டை மட்டும் நீங்க சரியா பார்த்துக்கிட்டாலே போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானா கிடைக்கும். உடலும் உள்ளமும் யாருக்கு தெளிவா இருக்கோ அவங்களுக்கு அவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் கிடைத்தே ஆக வேண்டும். அதான் பிரபஞ்சத்துடைய நியதி. ஆகவே இதுல அதிகமா மேஜரா போக்கஸ் பண்ணுங்க. இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும். புரட்டாதி உத்திரட்டாதி அளவுக்கு இருக்காது. நமக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்ல ரிலீஃப்மெண்டோடைய நாட்கள் நகரும். பெருசா பாதிப்பு இருக்காது. நிறைய சுபத்துவமான தன்மையை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அதை செயல்படுத்தலாம். அதுல பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் வராது. ரொம்ப மேஜரா இருக்கு, ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான லைஃப்ல ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு தசா புக்தி ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி சின்னதா நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு ரொம்ப பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓவராலா அந்த குரு பெயர்ச்சி ரேவதி நட்சத்திரத்துக்கு சாதகமான அமைப்பு தான். நெகட்டிவா எந்த விதத்திலும் இல்ல. முக்கியமான சுபத்துவ மாற்றங்களை நீங்க நிச்சயமா அந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும். உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் 70% பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 30%லையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மற்றபடி கோச்சாரம் வெறும் 30% மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது. நல்ல யோக தசையா இருக்கு, லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும். அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சுப பலன்கள் அதிகமா இருக்கு, ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்தடுத்த மூவ்ஸ் நம்ம ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த மார்ச் 29ல சனி பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பெயர்ச்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். சோ டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம். அதே போல ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.